Hello friends, இந்த வீடியோல நம்ம பைத்தானோட for loop பார்க்க போறோம். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ல for loop வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டே டு டே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லூப். இந்த for loop பாத்தீங்கன்னா definite iteration சொல்லுவாங்க. Iteration அப்படின்றது ரிப்பீட்டேஷன். எத்தனை தடவை இந்த லூப் ரிப்பீட் ஆகணும் அப்படின்ற கவுண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் definite iteration சொல்றது. Loops over a collection of objects. இதுல collection of objects பாத்தீங்கன்னா அது நம்பர்ஸாகவும் இருக்கலாம், ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம். எனக்கு இத்தனை தடவை ரிப்பீட்டடா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வரணும் அப்படின்னும் போது நான் ஃபார் லூப் போகலாம். அந்த கவுண்ட் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லை ஒரு கண்டிஷன் மீட் ஆகிற வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட் ஆகணும்னா நம்ம அந்த டைம்ல ஃபார் லூப் போகலாம். இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் ஐ இன் சீக்வன்ஸ். இந்த ஐ அப்படின்றது ஒரு வேரியபிள், எந்த வேரியபிள் நேம் வேணா நம்ம கொடுத்துக்கலாம். இந்த சீக்வன்ஸ்ன்றது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இது ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், நம்பர்ஸா இருக்கலாம், அதே போல ரேஞ்சா இருக்கலாம். இந்த சீக்வன்ஸ் ஆர் ரேஞ்ச் கரெக்டா இருக்க பட்சத்துல அந்த சீக்வன்ஸ் முடிகிற வரைக்கும் இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதோட சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார் ஐ இன் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த எண்ட்ல நம்ம காலன் வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இன்டர்பிரட்டர் என்ன ஆகும்னா இந்த ஸ்பேஸ் இண்டென்ட் கொடுத்துதான் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கே அந்த கர்சர் போகும். இண்டென்ட் ஆயிட்டு இருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த லூப்குள்ள எக்ஸிக்யூட் ஆகணுன்றது இன்டர்பிரட்டர் தெரிஞ்சிருக்கும். இந்த லூப்க்கு அப்புறம் நம்ம கோட் பண்ண போறோம்னா எந்த ஸ்பேஸ் இண்டென்ட்டும் இல்லாம தான் நம்ம கோட் பண்ணணும். ஸோ தட் இது வந்து ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல்ல எப்படி வரும்னா ரிப்பீட்டேஷன் ஃபார் லூப்குள்ள வர ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இண்டென்ட் ஆயிட்டு வர்றதும், நார்மல் ஃப்ளோ சீக்வன்ஸ் ஃப்ளோன்றது அடுத்து கொடுக்குற இண்டென்ட் இல்லாத ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கண்டினியூ பண்ணுன்றது இன்டர்பிரட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம ஒன்று பார்க்கலாம். நான் பைத்தானோட ஐடியலி போய்க்கிறேன். இந்த ஐயை நம்ம எந்த இனிஷியேஷனும் பண்ண தேவையில்லை, ஏன்னா இது ஜஸ்ட் நம்ம வேரியபிள், அந்த வேரியபிளை யூஸ் பண்ண பிரிண்ட் பண்ண போறோன்ற காரணத்தால அதை எந்த ஒரு இனிஷியேஷனும் தேவையில்லை. சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துக்கிறேன், காலன் வச்சு என்டர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இன்டென்ட் ஸ்பேஸோட தான் நமக்கு கர்சர் போகுது. இந்த இடத்துல நான் பிரிண்ட் ஐ கொடுத்துக்கிறேன். இது ஒரு சிம்பிள் ஃபார் லூப். என்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்டர் கொடுக்குறேன். பாருங்க நான் கொடுத்த அந்த நம்பர்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கிறத நீங்க பார்க்கலாம். சிமிலரா இதே ஃபார் லூப் நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். அந்த ஸ்ட்ரிங்ல எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். காலன் கொடுத்து என்டர் பண்ணும்போது ஸ்பேஸ் இன்டென்ட் வரும். சிமிலரா பிரிண்ட் ஐ கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு பதில் ஐக்கு பதில் நாங்கள் வேற வேரியபிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க பிரிண்ட் ஆயிடுச்சு அந்த ஸ்ட்ரிங். எகைன் நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் ஸ்டேட்மெண்ட்டை. செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துக்கிறேன். பாருங்க அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா ஃபார் லூப்ல இந்த சீக்வன்ஸ் நம்ம கொடுக்குறோம், அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேங்களா? இதே ஒயில் லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது பார்க்கலாம். ஃபார் லூப்ன்றது டெஃபினைட் ஐட்ரேஷன். இதே while loop பாத்தீங்கன்னா indefinite iteration. while loop indefinite iteration. ஏன் இதை சொல்றாங்கன்னா நம்ம கண்டிஷன் கொடுப்போம், அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் நமக்கு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இருந்தாலுமே இதுல எக்ஸிகியூஷன் நம்ம இன்டெஃபினைட்டாவும் கொடுக்கலாம். அது எப்படின்றது பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது எதுக்கு இது இன்டெஃபினைட் ஐட்ரேஷன் சொல்றாங்கன்றது புரிய வரும். loops until the condition satisfies. இந்த லூப் எப்ப எக்ஸிக்யூட் ஆகும்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இந்த லூப்ல இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதோட சின்டாக்ஸ் while condition colon then indent ஆன ஸ்டேட்மெண்ட்ஸ். நார்மல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த லூப் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இண்டென்ட் ஆனது மட்டும்தான் இந்த while லூப்ல கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I is equal to 0 நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். while I greater than equal to 100 print I is equal to I plus 1. இப்போ பாருங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா I இன்க்ரிமெண்ட் ஆக்குறேன். இது எனக்கு 100 வரைக்கும் தான் இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்ற கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ண போறேன். I இன்க்ரிமெண்ட் ஆகும், பிரிண்ட் ஆகும். இதோட ஃப்ளோ எப்படின்னா I இனிஷியலைஸ் ஆயிருக்கு, ஐயோட வேல்யூ 0 கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 100 பார்க்கும். தப்பு, இதுல வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போடணும். இப்போ பாத்தீங்கன்னா
print I வரும், நம்ம 0 வேல்யூ print ஆகும். then I is equal to I plus 1, ஆட்டோமேட்டிக்கா I ஓட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி I is equal to 1 ஆயிடும். இதே போல 100 வரைக்கும் செக் பண்ணி greater than or equal to தாண்டின பிறகு I ஓட வேல்யூ எக்ஸிட் ஆயிடும் while loop. ஸோ இந்த இடத்துல print நார்மல் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துக்கலாம், print while loop. இங்க பாத்தீங்கன்னா செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஆர்டினரி ஸ்டேட்மெண்டா கொடுக்கும்போது இது எல்லாமே நம்ம ஸ்கிரிப்ட் மோட்ல தான் டைப் பண்ண முடியும். இது இன்டராக்டிவ் மோட்ல இருக்கிறதுனால லாஸ்ட் while loop கொடுக்க முடியாது. எகைன் நான் வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். பண்ணிட்டு இதை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். பாருங்க 1 to 100 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகி 101 வரும்போது அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாத காரணத்தால அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆயிடுது. ஸோ இதுதான் while loop. இந்த while loop எப்படி அது இன்டெஃபினிட் ஐட்ரேஷன் சொல்றாங்க அப்படின்றத செக் பண்ணலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 100 மேல நமக்கு வந்துருச்சு 101 இப்போ ஐயோட வேல்யூ. ஸோ கிரேட்டர் தென் 0வா இருந்தா print I plus 1 கொடுத்துருக்கேன். இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். என்டர் கொடுக்குறேன். இப்போ என்டர் கொடுக்குறேன். பாருங்க போயிட்டே இருக்கு வேல்யூ. ஏன்னா இதை ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஐயோட வேல்யூ கிரேட்டர் தென் 0வா இருக்கிறதுனால கண்டினியூஸா எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு. பாருங்க நான் Ctrl X ப்ரெஸ் பண்றேன், அப்பயும் இது ஸ்டாப் ஆகல. நான் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுவேன் என்னோட எடிட்டரை. பாத்தீங்களா, your program is still running, do you want to kill it? ஓகே, இதனால தான் while loop indefinite iteration அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, இப்போ வந்து while loopக்கும் for loopக்கும் என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோல வேற ஒரு டாபிக் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.